கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்கணுமா? சமாதானமாய் இருக்க வேண்டும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரோடும், இதுல உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மட்டும், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள்ட்ட மட்டும், உங்களுக்கு தேவை உள்ளவங்க கிட்ட மட்டும் அதுல என்ன செய்யப்படல? போடப்படல. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும், அதுல உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களும் இருப்பாங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களும் இருப்பாங்க, அநியாயம் செய்கிறவர்களும் அதுல இருப்பாங்க, உங்களை பிடிக்காதவங்களும் அதுல என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதுல என்ன செய்யணுமா? சமாதானமாய் இருங்கள். நம்மளுக்கு பிடித்தவர்களிடம் நம்ம சமாதானம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நமக்கு நன்மை செய்தவர்கள் கிட்ட நம்ம சமாதானமா இருக்க முடியும். நம்மை பிடிக்காதவர்கள் கிட்ட, நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் கிட்ட, நமக்கு அநியாயம் செய்கிறவர்கள் கிட்ட எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ஏன் அப்படின்னா, இந்த சமாதானம் அவர்களிடத்தில் கொடுக்கப்படல. யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது அவங்க கையில இல்லை. யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நான் இந்த இடத்துல நான் கோபப்பட போறேனா? இந்த இடத்துல நான் கசப்பை ஏற்றுக்கொள்ள போறேனா? இந்த இடத்துல நான் மன்னிக்காததை ஏற்றுக்கொள்ள போகிறேனா? இந்த இடத்துல நான் வெறுப்பை வச்சிருக்க போறேனா? இந்த இடத்துல நான் பகை பாராட்ட போறேனா? இந்த இடத்துல நான் வைராக்கியத்தை வச்சிருக்க போறேனா? இது அந்த நபர் கையில கிடையாது. யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பிறரோடு சமாதானமா இருக்கணும், ஏன் இருக்கணும், இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நபர்கிட்டையும் ஒரு சாய்ஸ் இருக்குது. நீங்க சமாதானமாக தேடி போகலாம், ஆனா அந்த நபர் அதை என்ன செய்து கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த நபர், நீங்க சமாதானத்தை கொடுத்தும் எதிராக இருக்கின்ற அந்த நபர் அதை பெற்றுக்கொள்ளலன்னா பிரச்சனை நம்முடையது இல்லை. பிரச்சனை யாரோடது? அவங்களோடது. ஆனா எனக்குள், உங்களுக்குள் அந்த நபரிடத்தில் நீங்க சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும். அவர் உங்களை எப்படி வச்சாலும் பரவாயில்லை. அதனாலதான் கூடுமானால். ஏன்னா நீங்க கொடுக்கிற சமாதானத்தை ஒரு சிலர் என்ன செய்து கொள்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் பின்னாடி போய் என் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நான் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனா அந்த நபர் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும்? பெற்றிருக்க வேண்டும். அந்த நபரை குறித்த எனக்கு எண்ணங்கள் வரும்போது அதுல கசப்பு வரக்கூடாது. அந்த நபரை குறித்த அந்த சிந்தனைகள் வரும்போது எனக்கு பகை வரக்கூடாது, மன்னியாமை வரக்கூடாது. அந்த நபரை குறித்த சிந்தனை வரும்போது நமக்குள்ள என்ன வரணும்? சமாதானம் வரணும். இதுதான் நம்முடைய பங்கு. ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் யாரோட பங்கு? அவர்களுடைய பங்கு. எதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 19, 20, 21. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இன்னும் எளிமையா சொல்ல போனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ செயல்படாத உன்னோட யுத்தத்தை நான் செய்யறேன்னு சொல்றாரு.
அதற்காக உங்களுக்கு எதிராக வருகின்ற மனிதர்களை தேவன் தண்டிக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அந்த நீதி அந்த நியாயம் செய்யணும்னா நாமளும் மரணத்துக்கு பாத்திரவான்களா தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே மரணத்துக்கு பாத்திரவான்கள் தான். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டதோ கிருபை. தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி கிடையாது. அவருடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. தகுதியே இல்லாத எனக்கு அந்த மன்னிப்பும் அந்த கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நான் இன்னொருவருக்கு கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன். அந்த இன்னொருவரும் அந்த மன்னிப்பையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். நீங்க மன்னிப்பு கொடுக்கறதுனால நீங்க குறைந்து போக மாட்டீங்க. உங்க யுத்தத்தை உங்க சூழ்நிலைகள்ல தேவன் செயல்பட விரும்புகிறார். ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் செயல்பட வழி உண்டு பண்ணுங்கள். நம்ம சத்துருவுக்கு போஜனம் கொடுக்கும் பொழுது, நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது, அவங்க தீமைக்கு பதில் நம்ம நன்மை செய்யும் பொழுது அங்க யாருக்கு இடம் கொடுக்கிறோமா, தேவன் செயல்பட வழி உண்டு பண்ணுகிறோமா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுலதான் தேவன் செயல்பட முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கடைசி வசனம் பாருங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே, தீமை அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய மாம்சம். அது தேவனுடைய வார்த்தைக்கு செயல்படும் போது அது தீமைதான். நம்முடைய மாம்சம் தேவனுக்கு பிரியமாகவும் செயல்பட முடியும், தேவனுக்கு எதிராகவும் அதை என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். தேர்ந்தெடுக்கிற இடம் யார்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்முடைய சுயம், நம்முடைய மாம்சம் அங்க கோபத்தை வெளிப்படுத்துச்சு அப்படின்னா நாம் தீமையினாலே வெல்லப்பட்டுட்டோம், தோற்கடிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். ஆனா நம்முடைய சுயம் அங்க கோபத்துக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அன்பிற்குள் அது சென்றது அப்படின்னு சொன்னா தீமையை நன்மையினால் அங்க என்ன செஞ்சிட்டோம், வென்று விட்டோம். எவ்வளவு எளிமையா இருக்கு இல்லையா? இதுதான் போர். நம்முடைய போர் வெளியே கிடையாது, நம்முடைய போர் எங்க, உள்ள. இது நீங்க உங்க பலத்துல பாத்தீங்கன்னா இதை கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்க பலத்துல இதை செய்யவே என்ன செய்ய முடியாது, முடியாது. நம்ம பலத்துல இதை தேவன் செய்ய சொல்லவும் இல்லை. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்த சொல்லுகிறார். நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை வாழ வழிவிட சொல்லுகிறார். அவர் வல்லமையில தான் நாம இதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அதோட பிளஸ் மைனஸ், அதோட நன்மை என்ன தீமை என்ன, இதை ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன் நான் சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால தீர்மானம் எடுக்க முடியும். ஏன்னா பிறரோடு சமாதானமா இருப்பது உங்க உணர்வுகள்ல வெளிப்படுறது கிடையாது. நம்ம உணர்வுகள் அதை நமக்கு சொல்லி கொடுக்காது, நம்முடைய உணர்வுகள் அதற்கு ஒத்துழைக்காது. நம்ம காயப்படும் பொழுது அதுக்கு கோபம் வரும், அவமானப்படும் பொழுது அது அழுக வரும். கொஞ்சம் கோபக்காரரா நம்ம இருந்தோம் அப்படின்னா பதிலுக்கு பதில் செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யும், வரும். நம்முடைய மாம்சத்தோட இயல்பு அதுதான். ஆனா இந்த இடத்துல நம்ம சத்தியத்தை தெரிந்து கொண்டோம் என்றால், நான் என் மாம்சத்தை இல்லை, என் சுயத்தை இல்லை, நான் தேவனை சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற தீர்மானத்தை அந்த இடத்துல உங்களால என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஏன் சமாதானத்தை தேடணும், அதுக்கு முதல் பாயிண்ட் பார்க்கலாம். மார்க் 11வது அதிகாரம் 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இந்த வசனம் எதற்கு அடுத்து வருது அப்படின்னா, எவனாகிலும் மலையை பார்த்து
பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லி மெய்யாகவே நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். ஏசு கிறிஸ்து சாதாரணமாவே சொன்னா அது என்னதுதான்? உண்மைதான். அதுலயும் அவர் என்ன சொல்றாரு? மெய்யாகவே. நம்ம நம்ப மாட்டோங்கிறதுக்காக கூடுதலா கொஞ்சம் அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறாரு, உறுதி கொடுக்கிறார். உண்மையிலே அது அப்படிதான் என்ன செய்யறாரு சொல்றார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நீ மலையை பார்த்து போன்னு சொல்லிட்டு அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீ விசுவாசித்த பிறகு அதை உன் கைகள்ல நீ என்ன செய்வ? பெற்றுக்கொள்ளுவ. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பல பகுதிகளில் நம்ம மலையை பார்த்து பேசிட்டு நம்ம விசுவாசத்தோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். அதோட இது முடிஞ்சு போறது இல்லை. அதுக்கு அடுத்து இன்னொரு பகுதி இருக்கு. நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி விசுவாசிக்கணுமா? அதுதான் 25-26 சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அதாவது அந்த வசனம் சொல்லுது, 25 மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மலையை பார்த்து பேசிட்டு அதை பெற்றுக்கொண்டேன்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுதே நமக்கு யாரிடமாவது ஒரு குறை இருந்ததுன்னா, யாரை குறித்தாவது ஒரு வருத்தம், யாரை குறித்தாவது ஒரு கசப்பு, யாரை குறித்தாவது ஒரு மன்னிக்காத குணம், ஒரு மன்னிக்காத எண்ணம் நமக்குள் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு எதிரான ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா. பிதா நமக்கு மன்னிக்கும்படி நாம அவருக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா. ஏன் நான் சமாதானமா இருக்கணும்? ஏன் நான் மன்னிப்பை கொடுக்கணும்? ஏன் நான் கசப்பை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னா அப்பொழுதுதான் பிதாவினிடத்தில் உள்ள இரக்கம் எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.